வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு மிடில் ஈஸ்டர்ன் ரெசிபி. இது வந்துட்டு ஒரு அரேபியன் ஸ்நாக். இது என்ன ஸ்நாக் அப்படின்னா, இது வந்துட்டு ஃபலாஃபல். ஃபலாஃபல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட நம்மளோட வடை தான். அது கொண்டக்கடலையில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக். இதை வந்துட்டு ஹமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிப்போட பரிமாறுவாங்க. இன்னைக்கு நம்ம அந்த ரெண்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபலாஃபல் அப்புறம் ஹமஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான இந்த அரேபியன் ஃபலாஃபல் அப்புறம் ஹமஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபலாஃபலுக்கு வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வந்துட்டு கொண்டக்கடலை எடுத்துருக்கேன். இந்த வெள்ளை கொண்டக்கடலை. இந்த வெள்ளை கொண்டக்கடலையை வந்துட்டு ஓவர் நைட் சோப் பண்ணி இந்த மாதிரி தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு இந்த சோப் பண்ண சிக் பீஸ் போட்டுடலாம். தண்ணி சுத்தமா இருக்கக்கூடாது. ட்ரெயின் பண்ணிட்டு வெறும் சிக் பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க. வெள்ளை கொண்டக்கடலை. இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். பூண்டு ஒரு சின்ன சின்ன பல்லா இருக்குது, அதனால நான் ஒரு 4 பல் எடுத்திருக்கேன். இந்த 4 பல் பூண்டு இதுல சேர்த்திடலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இந்த வெங்காயத்தை வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். ரஃபா சாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரஃபா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதில். இது வந்துட்டு கொத்தமல்லி தலை. ஆக்சுவல் ரெசிபியில் வந்துட்டு அவங்க பார்ஸ்லி இலை போடுவாங்க. பார்ஸ்லி இலை போட்டிங்கன்னா இன்னுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்ஸ்லி கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதையும் ஆட் பண்ணுங்கள். பார்ஸ்லியும் கொத்தமல்லி தலை ரெண்டுமே ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்ஸ்லி கொத்தமல்லியோட ஃப்ளேவர்ல தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர்ல இருக்கும். நம்ம கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தலை. இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இது வந்து பெப்பர் பவுடர் இது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்திக்கோங்க. சோடாப் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு லைட்டான டெக்ஸ்சர் கொடுக்கும், கிறிஸ்ப்னஸுக்கும் கொடுக்கும் இந்த ஃபலாஃபலுக்கு. இப்போ இதை நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். இதுல தண்ணியே விட வேண்டாம், இப்படியே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது, லைட்டா ஒரு கோர்ஸான பேஸ்டா இதை வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். ஒருவேளை உங்களுக்கு அரைக்கும் போது வந்துட்டு கொஞ்சம் லிக்விடியா தெரியுது, பிடிக்க வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமா பிரெட் க்ரம்ஸோ இல்லைன்னா மைதா மாவுக்கு இது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில கிடைக்கும். இப்போ நம்மளோட ஃபலாஃபலுக்கான மாவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு வடை மாதிரி தட்டிக்கலாம். இதை நீங்க உருண்டை உண்டியாவும் போடலாம், அந்த மாதிரியும் போடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா தட்ட போறேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்மளோட வடை மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி. நிறைய ப்ரோட்டீன் இருக்கு இதுல, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ஃபலாஃபலை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நான் வந்துட்டு எண்ணெய் காய வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற இந்த ஃபலாஃபல் வந்துட்டு ஒண்ணா போட்டுடலாம். இப்போ இதை அடுத்த சைடு வந்துட்டு இப்படி டர்ன் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க, அப்பதான் இது ஃப்ரை ஆகும். இதை நம்ம பச்சையா ஆட் பண்ணியிருக்கிறோம்ல கொண்டக்கடலையே, அதனால இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம். நல்லா எண்ணெய் ட்ரெயின் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுடுங்க. நம்மளோட சூப்பரான ஃபலாஃபல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா ஃபலாஃபலையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம இந்த ஃபலாஃபலுக்கு வந்துட்டு ஒரு டிப் ரெடி பண்ண போறோம். இது வந்துட்டு ஒரு அரபிக் சட்னின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் வந்துட்டு ஹமஸ். இந்த ஹமஸ் வந்துட்டு இந்த ஃபலாஃபலுக்கு அப்புறமேட்டு அரேபியன் சாண்ட்விச்சுக்கு குப்பூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சப்பாத்தி மாதிரி ஒரு ஐட்டம் செய்வாங்க, அதுக்குள்ள வச்சு சாப்பிடுவாங்க. நிறைய இதுக்கு வந்துட்டு இந்த சாஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தானே செய்யறது. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமா தான் இன்னைக்கு செய்ய போறேன், அதனால எல்லாம் கம்மியா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நிறைய செய்யணும்னா நீங்க குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க. இது வந்துட்டு வெள்ளை கொண்ட கடலை. இது ஓவர் நைட் ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சாஃப்டா வெந்திருக்குது, இங்க பாருங்க, நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இது வந்துட்டு வேக வச்ச தண்ணி. இது வந்துட்டு வெள்ளை எள்ளு. இதை வந்துட்டு லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆக்சுவலா அவங்க வந்துட்டு தகினி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க இந்த ஹமஸ்க்கு. நம்ம தகினி பேஸ்ட்டுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு லெமன் ஜூஸ், ஒரு அரை லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். சீரகம் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன், 2 பல் பூண்டு. இது வந்துட்டு ஆலிவ் ஆயில், நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன் ஆலிவ் ஆயில். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம இந்த வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்திக்கலாம். கூட இந்த பூண்டு சேர்த்திடுங்க. இந்த வெள்ளை எள்ளும் சேர்த்திடலாம் அதோட. இது வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண வெள்ளை எள்ளு. இது கூட இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சீரகம் சேர்த்திடலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை ஒரு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி விட்டு நம்ம தேவையான கன்சிஸ்டன்சிக்கு இதை அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க, லைட்டாக அரைப்பட்டிருக்குது. இப்போ இதில் நம்ம இந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். இதில் இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு தின்னா வேணுமா திக்கா வேணுமா எந்த மாதிரி வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா இப்படி உள்ளே தள்ளி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு இப்போ இதை திருப்பியும் நான் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குது. இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த ஆலிவ் ஆயில் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தா பிடிக்கும். நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நீங்க உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு கப்புக்கு மாத்திடலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம லைட்டா ரெட் சில்லி பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட போடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க, இல்லைன்னா பார்ஸ்லி இலை இருந்தால் அது போடுங்க. இதுக்கு மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுக்கோங்க. ஆலிவ் ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுக்கலாம். இதில் ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட குக் பண்ண சிக் பீஸ் வச்சு இதை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த டிப் வச்சு தான் நம்ம ஃபலாஃபல் வந்துட்டு பரிமாற போகிறோம். இப்போ நம்மளோட சூப்பரான ஹமஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான ஸ்நாக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபலாஃபலை வந்துட்டு இந்த மாதிரி ஹமஸில் நீங்கள் வந்துட்டு டிப் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வச்சு பரிமாறினீங்கன்னா இது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு மாதிரி ஆயிடுவது. இந்த ஃபலாஃபல் வந்துட்டு நீங்கள் ஒரு சாண்ட்விச் மாதிரி சர்வ் பண்ணலாம். குப்பூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெட் இருக்குது. அந்த பிரெட் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு இந்த ஃபலாஃபல் அப்புறமேட்டு ஹமஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு கூட வந்துட்டு ஃபிங்கர் சிப்ஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு ரோல் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட்டான ஃபுட். அது இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.